டாக்டர் சாலை பிருகுராஜா. எல்லோருக்கும் நமஸ்காரம். முத்திபூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுர்யுகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர மிக மகான்யராகி பகவான் சாலை ஆண்டுகளே மாதவ தவ மருந்தொன்று இருக்கிறது வாங்க வருமே மரண வறுமை தீருமே. இந்த பங்குனி மாத சபையானது பாட்டேர் அவர்களும் நம்ம குருபெருமான் அவர்களும் சந்தித்த மாதம். இதை நம்ம எல்லாருமே திருவிழாவாக நம்ம கொண்டாடி வந்துட்டு இருக்கோம். அதே போல் இந்த தெய்வீக சபையை ஏற்று நடத்தக்கூடிய சாலை வை சீனி பாண்டியன் கனகசைலா குடும்பத்தினர் சார்பாக இந்த சபைக்கு வந்துள்ள சாலையம்பதிலிருந்து வந்துள்ள மெய்வழி சாலை மாணிக்கம் அண்ணா அவர்களையும், சாலையம்பதிலிருந்து வந்துள்ள நமது சபை பொறுப்பாளர் சாலை ஐயப்பன் அவர்களையும், சாலை சிறுஞான சம்பந்தன் அண்ணா அவர்களையும், பெங்களூரிலிருந்து வருகை புரிந்துள்ள சாலை கார்த்திக் அண்ணா அவர்களையும், நன்றியுரையாற்ற வந்துள்ள சாலை பரமசிவன் அண்ணா அவர்களையும் இந்த தெய்வீக சபையின் சார்பாக சாலை மற்றும் எல்லோரின் சார்பாக சாலை வை சீனி பாண்டியன் கனகசைலா அவர்களின் குடும்பத்தின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றோம். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஆண்டவர்கள் மான்மியம் முகப்புப்பா அதிமாபூரம் மண்ணல் பராபரே சுத்தவான் தூரை சொன்ன கலை மொத்தையான் மறையோ நிகழ்த்தியே மொத்தையான் மறையோ நீ அழுத்தியே முத்தியோவனரே புதி மான்மியோ முப்பதிப்படி முக்குணத்திற்கூடி நிற்பதிப்படி நிற்கும் நாளங்கீர்து சிற்பதிப்படி சொர்க்கும் நாவோர் பர சிற்பதிப்படி சொர்க்கும் நாவோர் பர விற்பதிப்படி வேதத்தாய் மான்மியோ மான்மியோ இறைவாருளனே பல பல விதமாக பரிதாப குரல் இறைத்தி இறைவாயனை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஸ்தோத்திரம் புரிந்து மன்றாடி நின்றார்கள். இவ்வாறாக மன்றாடி நின்ற அதனை
உள்ளுறவறிந்துணர்ந்த மெஞ்ஞான கனி பழுத்தொழுகு தேவதருவாகிய பிரானவர்களே தம்மை சரணடைந்த பக்தரின் திரிகரணங்களும் அதிவிரைவு தீவிர பக்குவத்தின் நாழ்பின் நிலைப்பினை கண்ணுற்றே கணதபத்தி கமலபத கதியுதவும் காருண்ய பிரானவர்களே எங்கள் நாயகம் அவர்களை தங்களின் ஒப்பற்ற பெருங்குணம் தாங்கியே உள்ளம்பூரிக்க ஞானச் சீடராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அங்கனம் கொண்டு விட்ட சீடரின் நோக்கத்தை பூரணமாக்குதல் பொருட்டாய் ஒரு நாள் சாயந்திர நேரத்தில் இருவருமாக வழி நடந்தீ திங்களூருக்கும் கிழக்கே முன்பழங்காலத்தில் ஊராக இருந்து மாறி இப்போது நத்த திருமேடாக இருக்கும் அதன் மீதுள்ள பழந்தேரோரத்தின் அடியில் தெற்கு பாகம் தென்முகமாக விரியாசனமிட்டிருந்து கொண்டு அதிதீவிர ஏக்கத்துடனே எதிரில் பேரின்ப ஆவல் பொங்கு நோக்கிக் கொண்டிருக்கும் தங்களின் சீடராகிய எங்கள் நாயகம் அவர்களுக்கு அங்கனம் முன்னிலை குருவிரானாக விளங்கிக் கொண்டிருக்கின்றேன். முகமது சாலி என்னும் தவப்பெயரு தனிகை வெள்ளலாகியே அந்த தயாள ரஞ்சித குணகுஞ்சித பதாம்புய சிவபுர திருவுல நாட்டி செழும்புணலாசன குபேர நிறையறிவு குடி வரதிலக பிரானவர்கள் முதலாக பிரம்ம ரகசியம் என்னும் அறிதற்கரிதாகியே தங்களின் ஆதீன ஆதி பரம்பரை பூர்வீக புராதன காலந்துவங்கி தலைமுறைகளாக உள்ளஞ்சுமந்து கடந்து போற்றோடி வந்து இன்ன காலத்திலே தென்பாண்டி நாட்டினிடத்தே உதயம் செய்தி முடிவு காலமாகிய இறுதியின் தீர்ப்பு நடாத்தி தலையுகம் பிறப்பிக்க வரை எழும்பி நிற்கும் இன்ன திருமேனியருக்கே என விதி வழியெல்லாம் சங்காரம் செய்தி மதிவழியே கனகவனம் கொண்டு வீசி குறிவைத்து விட பெற்றபடிக்கே அந்த ஆதிமூல பழம்பண்ணார மணிமுண்டை பெட்டகத்தை தாங்கி சுமந்தி வழியாக வந்தேன் அந்நாள் எழுத்தில் மன்னாவோம் அந்த அரிய பெரிய திருவுள்ளத்தே ஆய்ந்தாய்ந்து வந்தீ முன்கூறு கண்ட பண்கூறு ஏற்ற உடல் எடுத்து வந்து நிற்கும் தலை கரம் இதுவேதான் என திட்டம் சமைந்தீ வேதங்களின் விதி வழி வரும் தன்னகம் தேடி வரும் பாடேற்ற நன்னயன மன்னாவும் அந்த அரிய பெரிய திருவுள்ளத்தே முனைக்கூரின் கனிவேறி நின்றீ அங்கே பிரம்மோதய ரகசிய மூல பழம்பண்ணாரமணி முண்டை பெட்டகத்தை தங்களின் பெரிய தலை தாங்கி வழி வந்ததை அங்கே வீரம் கூறேறி முனைவு விளவி இளம் முழுவடுவேற்ற தலைக்கேற்றுவான் வேண்டி துணிந்து விட்டதின் பொருட்டாய் அங்கே அதற்காக வேண்டி சீடரிடத்தில் மகா மந்திர பிரேரணை என்னும் தேவரகசியம் பேச வேண்டியது அவசியம் மாதலினாலே அத்தேவ ரகசியமோ இத்தூலங்கடந்து ஜீவதேகற்றிற்றான் பேச வேண்டியதிருக்கின்றபடியினாலே தங்களின் சீடராகிய எங்கள் நாயகம் அவர்களுக்கும் ஜீவதேகம் தெரியாதீ தூரதேகத்தில் இருக்கின்றவர்களாதலினாலே தூரதேகத்தில் இருந்து ஜீவதேகம் என்னும் ரூகாணியினுடைய பூமியாகிய வைநாடு செல்லுவதற்கு செல்லப்பொட்டாது குறுக்கிட்டு தடை செய்து கொண்டிருக்கும் வேடரை விரட்டி காட்டை கலைத்து கடுவாயை வென்றி தடங்கூடி நடக்கையில்
அங்கு வந்து வந்து வழிமறித்துக் கொண்டிருக்கின்றேன். முன் தொடர்பு பழக்க நேசத்தால் விளைவிற்றேறுகிறான் என்றே பாதக போத பெரும்பூத வைம்பூத கணங்களை எல்லாம் அந்த பெருங்குணப்பனை பேரி நிற்கும் பிரானவர்கள் தங்கள் அஞ்சா கரத்தில் தரித்திரான் என்றே கோடாயுதம் கொண்டு துணித்து எடுத்த புறப்படுத்தி விட்டேன். அப்பூத கணங்கள் எளிதாக தொன்று தொட்டு வாசம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். புகைவலம் மாளிகை அனைத்தும் தகர்த்தெறிந்து விட்டேன். மகனே, நீ இங்கு தேங்குவதற்கு ஒன்றுமே இல்லை எனக் காட்டி நிரூபித்து விட்டேன். அப்பால் வழிகூடி நடக்கையிலே எதிரே நெருங்கிய தருக்கினம் வாதிலை கரங்களினாலே சூரியனுடைய கிரணம் இங்கே தேவையில்லை என நீ அப்பாலே போவென்று ஒதுக்கியன போன்றேன். பேரிருள் சூழ்ந்தபோர் பெருமரவனக்காடு வந்து தோன்றின. அங்கு அவ்வனக்காட்டினுள் நீந்தி பிளந்து கொண்டு செல்லுகையிலே இடையில் எதிராக அர்த்தமா சக்தி என்னும் அகோரகோர ரூபவோர் எலும்பாபரணி வந்து வழிமறிக்கே அந்த சதிமாயா சக்தியை கண்ணுற்ற நாயகம் அவர்கள் பயந்து நடுங்கி ஒன்றும் தோன்றாது நின்றார்கள். அப்போது அங்கு தொடர்ந்திரானிற்கும் கடும் வழித்துணை நடும்பிரான் அவர்கள் தங்களின் அஞ்சி அக்கரம் என்னும் பேடையுள் தங்கிரயம் செய்து வைத்திருந்ததானே கீட்டிலம் பிறை போன்ற மாறாத பதம் சீவி நிற்கும் கூர்மையினாலே மாயா சக்திகளின் உயிரினை மேந்தி பழகி பக்கவாட்டு ஓரங்களில் எல்லாம் சிவந்த இரத்தக்கரை பணிந்திருக்கும் முன்வளைவு அறிவாளினாலே விசை கொண்டு வெட்டி சேதித்து படுகுழி கிடந்து வெட்டி அதனை ஆழ புதைத்து விட்டு அப்பெருங்காடு கடந்து அப்பால் நடந்து சென்றார்கள். ஜாதிகளின் கர்த்தாவே,